கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்துடன் இணைந்த வரலாறு வெறும் எல்லை மாற்றம் மட்டுமல்ல, அது ஒரு இனத்தின் தன்மான போராட்டம். தெற்கு எல்லை போராட்டம் என்று அழைக்கப்படும் இந்த எழுச்சிக்கு 5 முக்கிய காரணங்கள் இருந்தன. முதலாவதாக, மொழி உரிமை. தமிழ் பெரும்பான்மையாக இருந்தும் மலையாளமே அதிகாரப்பூர்வ மொழியாக திணிக்கப்பட்டது. இரண்டாவதாக, கல்வி முடக்கம். தமிழ் பள்ளிகள் மறுக்கப்பட்டு கலாச்சாரம் சிதைக்கப்பட்டது. மூன்றாவதாக, அரசியல் ஒடுக்குமுறை. அமைதியான போராட்டங்கள் துப்பாக்கிச் சூடு மூலம் நசுக்கப்பட்டன. நான்காவதாக, சமூக நீதி. சாதிய பாகுபாடுகளுக்கு எதிராக மக்கள் ஒன்று திரண்டனர். இறுதியாக, பொருளாதார புறக்கணிப்பு. இப்பகுதியின் வரி வருவாய் மற்ற பகுதிகளின் வளர்ச்சிக்கே பயன்படுத்தப்பட்டது. இந்த நீண்ட போராட்டத்தின் விளைவாக சில முக்கிய நிகழ்வுகள் அரங்கேறின. 1945ஆம் ஆண்டு மார்ஷல் நேசமணி தலைமையில் திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் உருவானது. 1954ஆம் ஆண்டு மார்த்தாண்டம் மற்றும் புதுக்கடையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் மொழிப்போர் தியாகிகள் உயிர் நீத்தனர். பல போராட்டங்களுக்குப் பிறகு 1956 நவம்பர் 1 தேதியன்று கன்னியாகுமரி அதிகாரப்பூர்வமாக தமிழகத்தின் அங்கமானது. இன்றும் இந்நாள் குமரி மக்களின் வெற்றித் திருநாளாக கொண்டாடப்படுகிறது.